அதாவது இந்த என்ன சொல்கிறது, இப்போ புதுசாக சட்டமன்றத்தில் வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் நான் பேச போகிறேன் அப்படின்றப்ப நிறைய பேர் வந்து பயங்கரமான ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ தாவேகாலருக்கு ஒரு எம்எல்ஏ புதுசாக பேச போகிறாருன்னா என்ன மாதிரி ஸ்பீச் எடுத்துகிட்டு வருவாங்க? தாவேகாவின் கொள்கையை முன்னிறுத்தியும் தாவேகாவின் சாதனைகள் என்னவாக இருக்க போகிறது, மக்களுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுமா பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வருவாங்க. நோ, தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே. தலைவர் என்ன எந்த சொன்ன திமுக காரங்க பேப்பர் படிங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறதுனே. அதைத்தான் அவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஒருத்தர். அவரும் அப்படி தான் திமுக ஃபுல் அட்டாக் மூமெண்ட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துருந்துருக்காரு. அதுக்கு திமுக தரப்புலேருந்து அட்டாக்கு போயிருக்கு. இது என்ன நடந்துச்சு, யார் இப்படி பண்ணது? டிவிகே எம்எல்ஏ சுகுமார் அவர்கள், அவர் தான் கன்னிப்பு வச்சு அவர் எந்திரிச்சு என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமீபத்தில் இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கு முன்னாடி நடந்ததில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் நாங்கள் எப்போவுமே பத்தப்பாக இருப்போம், டென்ஷனாக இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதை வந்து இவர் எடுத்திருந்தார். ஆமாம், உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நாங்கள்லாம் கூலாக தான் இருப்போம் அப்படின்னு பேசியிருந்தார். ஏன்னா திமுகவுக்கு நிறைய இடி ரைட் இருக்குது, நிறையா கேஸ் எல்லாம் அவங்க மேலே இருக்குது, அதனால அவங்க வந்து டென்ஷனாக தான் இருப்பாங்க, கதவு தட்டுறது யாருன்ற டென்ஷனில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கன்னிப்பு வச்சில் பேசியிருக்கார். அதை வந்து எதிர்த்து அங்கேருந்து என்ன சவுண்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து சபாநாயகர் சொன்னார், இல்லை அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே எந்திரிச்சு அவருடைய கன்னிப்பு வச்சது, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க எதிர்கட்சியில் இருக்கவங்களாம், அவர் பேசுனதுக்கப்புறமா சபாநாயகர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவார் அப்படின்னு சொன்னார். இப்போ இதுக்கு முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, எப்போ அதெல்லாம் பழைய நடைமுறை, முன்னாடி எல்லாம் வந்து செய்தி வெளியே போகாது, அப்போ நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்து அவை குறிப்பிலேருந்து என்னென்ன நீங்கள் என்னமோ நீக்கிக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் எல்லாத்தையும் லைவ் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. லைவ் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்னத்தை நம்ம சொல்கிறது, உடனுக்குடனே எல்லாத்துக்குமே நீங்கள் மாற்றம் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஏவாவேலு அவர்கள். அதை தொடர்ந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது அடுத்து ஒரு அட்டாக் பண்ணார். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் இதை கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. எதிர்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க, உட்காருங்க. இந்த லைவுக்கு முன்னால வந்து அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவ்ல போகுது எல்லாமே. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க முடியும். அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. அதுக்கடுத்ததான் சுகுமாரன் அவர்கள் இதே ட்ராக்ல தான் தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருந்தார், அட்டாக் மோடில் தான் இருந்தார். அதுக்கு கவுண்டர் அட்டாக் எங்கே இருந்துச்சுன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஒரு பெரிய சாதனை. கன்னிப்பு வச்சு கொடுக்குற சுகுமார் அவர்களுக்கு அட்டாக் வந்து எதிர்கட்சி தலைவரே கொடுக்குறாரு. அப்போ அவர் கொஞ்சம் கிரெடிட் இருக்குல்ல, அந்தளவுக்கு பேசிட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடி பயம் பேச தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கும் பயம் இருக்குன்னு உங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களே ஒத்துக்கிட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் நாங்களும் பயந்து தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. உங்கள் பக்கம் இருக்கிற நிறைய பேர் மேலேயும் கேஸ் இருக்குது, இடி கேஸ் இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, திருப்பி இதை பற்றி பேசக்கூடாது அப்போ சொல்லி சட்டுன்னு உட்காந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கூலாக இருக்கீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் வந்து மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு உறுப்பினர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. நேற்று மற்றொரு முன்னாள்
அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் அவை 70 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இங்கே பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது.